Hello everyone, thanks for clicking my video. In today's session, we are going to see 15 interesting and exciting English expressions with Tamil translations that will be useful for your everyday daily casual conversation. Are you ready? Let's get going. Welcome back. If you are visiting my channel for the first time, then don't forget to hit the like button and press the bell icon next to the subscribe button. Now let's move on to the lesson. Expression number 1 is இதெல்லாம் மனப்பிரமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. How to say in English, this is just the hallucination. This is just your hallucination அப்படின்னு சொல்லலாம். Next, expression number 2 is கண் பீலையை துடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே we have some eye dirt in our eyes. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா wipe away the gunk from your eyes. Wipe away the gunk from your eyes or wipe away the eye dirt from your eyes. So we can use in either of the ways. Expression number 3 is குடையை மடக்கு அப்படின்னு சொல்லலாம். How to say in English? Furl the umbrella. Furl the umbrella. So அதே குடைய விரி அப்படின்னு சொல்கிறதுக்கு unfurl the umbrella. Unfurl the umbrella. So you can use both sentences. Next, expression number 4 is என் பேரை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. How to say in English? Keep up my reputation. Keep up my reputation. Reputation அப்படின்னா இந்த இடத்துல என் பேருக்கு இருக்கிற நற்பெயர் இல்லை புகழ் அப்படின்னு அர்த்தம். ஸோ என் பேரை காப்பாற்ற அப்படின்னா you should not say that keep up my nameன்னு சொல்லக்கூடாது. Keep up my reputation. Keep up my reputation அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் என் பேரை கெடுத்துறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't ruin my reputation. Don't ruin my reputation அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஷன் நம்பர் 6 இஸ் சாப்பிடும்போது பொறையேறிடுச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்வீங்க அப்படின்னா ஐ choked on food. I choked on food. இப்போ தண்ணி குடிக்கும்போது பொறையேறிடுச்சு அப்படின்னா instead of food you can use the word water. I choked on water. I choked on water அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நம்பர் 7 இஸ் நேர்வாக்கேடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நேர்வாக்கேடு அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு. part your hair in the middle. Part your hair in the middle. If it is in the side you can say part your hair in the side. Part your hair in the side அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்பர் 8 இஸ் காற்றுல கோட்டை கட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீம்லேண்ட்லேயே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் காற்றுல கோட்டை கட்டாத இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். How to say in English? Don't build castle in the clouds. Don't build castle in the clouds. Castle, C-A-S-T-L, castle, T is silent here. Castle, castle அப்படின்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிரஷன் நம்ம 9 இஸ் இது அடிக்கடி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம். How to say in English? He is a big shot or he is a big gun or he is a big wig. ஸோ இந்த மூணில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ணுறது he is a big shot அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட். ஸோ அதர்வைஸ் யூ கேன் யூஸ் he is a big gun, he is a big wig அப்படி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்பர் 10 இஸ் நான் ஒன்றை தான் மலை போல் நம்பியிருக்கேன் அப்படின்னா அடிக்கடி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். How to say in English? I have pinned all my hopes on you. I have pinned all my hopes on you. ஸோ என்னோட எல்லா நம்பிக்கையும் உன் மேலே வச்சுருக்கேன். ஸோ மலை போல் நம்பியிருக்கேன் அப்படிங்கிறத மவுண்டெயின் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. I have pinned all my hopes on you. That's the right meaning of this sentence. Next, எக்ஸ்பிரஷன் நம்பர் 11 இஸ் நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. How to translate in English? I think I got out of my bed on the wrong side. I think I got out of my bed on the wrong side. Here also we don't have any literal translation. இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ நான் இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சேனே தெரியலங்கிறத you have to use this sentence. எக்ஸ்பிரஷன் நம்பர் 12 இஸ் நான் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. How to say in English? I have seen umpteen people like you. I have seen umpteen people like you. Here umpteen means lot of people, maybe thousands of, lakhs of, lot of people அப்படிங்கிறத we can refer using the word umpteen. எக்ஸ்பிரஷன் நம்பர் 13 இஸ் பாரபட்சமாக இருக்கிறத தவிர அப்படின்னு சொல்லணும். How to say? Avoid favoritism. Avoid favoritism அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் a simple word, avoid favoritism. ஸோ favoritism means ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபேவராக இருக்கிறது. that is avoid பண்ணணும்னு சொல்கிறதுக்கு avoid favoritism. ஸோ simple. எக்ஸ்பிரஷன் நம்பர் 14 இஸ் நீ அவனுக்கு அதிக இடம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. How to say in English? You have given him a long rope.
யூ ஹாவ் கிவன் ஹிம் அ லாங் ரோப். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்களுக்கு நீளமான கயிறு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது, நீ அவனுக்கு அதிக இடம் கொடுத்துருக்க அப்படிங்கிறத யூ கேன் சே பை திஸ் சென்டென்ஸ் யூ ஹாவ் கிவன் ஹிம் அ லாங் ரோப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் அவர்கள் குளிர் காய்கிறார்கள். ஸோ இதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்ட கொஷின். குளிர் காய்கிறார்கள், ஹவு டு சே இன் இங்கிலீஷ்? தே ஆர் basking, BASKING. basking மீன்ஸ் குளிர் காய்கிறது. ஸோ எதில் குளிர் காய்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தே ஆர் basking in the warmth of the sun. தே ஆர் basking in the warmth of the fire. ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். தே ஆர் basking in the warmth of the sun அப்படின்னா சூரிய ஒளியில் சூரிய வெப்பத்தில் அவங்க குளிர் காய்கிறாங்க அப்படின்னு பொருள். ஸோ ஃபார் தட் we need this verb bask, BASK. bask. Here they are basking in the warmth of the sun அப்படின்னு யூஸ் பண்ணலாம். I hope that all these 15 sentences are very helpful, that you can make your communication better. Okay, I'll catch you with another interesting lesson on Friday vocabulary. Until then, bye bye.